ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏற்றமாக நார்மலாக வந்து யூடியூப் தம்ப்நெயிலில் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் அட்டன் பண்ணுற எல்லாத்துக்குமே 100% ப்ராஃபிட்னு. ஸோ அதுதான், அது கண்டிப்பாக 100% ட்ரூத் தான். இதில் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே இது ப்ராஃபிட் தான். ஸோ அதுதான் இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் ஜாயின் பண்ணாதாக்க ஜாயின் பண்ணிக்கணும். அதெல்லாம் நம்ம ஒரு சில ஏர்ட்ராப்லாம் வீடியோ எடுத்து போடல, அதெல்லாம் நம்ம டெலிகிராம் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் வாட்ஸ்அப் அண்ட் ஜாயின் பண்ணாதாக்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இதுக்கு டெக் தமிழ். ஸோ இப்போ நம்ம என்ன ஏர்ட்ராப் பார்க்க போகிறோம்னா, இந்த பிடபிள்யூ லான்ச் பேட் ஏர்ட்ராப் தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக அது அட்டன் பண்ணுற எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னால் அவங்க ஆல்ரெடி லான்ச் பேட் வந்திருந்தது பார்த்தா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி அந்த லான்ச் பண்ணது இது அந்த நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க எப்படி என்ன ப்ராஃபிட் வருதுன்ற பார்க்குறதுக்காக பெருசாக நம்ம வந்து ரிஸ்க்கெலாம் இல்லை. இதில் நம்ம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும் யூஎஸ்டிசியை. அண்டு அதுதான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு இதில் வந்து நான் லாஸ்ட் நான் அட்டன் பண்ணது DAVOR இந்த 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 பர்டிகுலர் கோயில் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு நார்மலாக வந்து ஒரு $20 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரிட்டர்ன் வந்து $50 வந்துச்சு. கிட்டத்தட்ட $30 லாபம் வந்துச்சு. பட் நான் ஓவராக இது இன்வெஸ்ட் பண்ணலை. இது என்ன ப்ராஃபிட் வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக இது இந்த லான்ச் பேட் அட்டன் பண்ணி பார்க்க நல்ல ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. இப்போ அடுத்த லான்ச் பேட் வந்து ஷேர் பண்ணி இவங்க என்ன லான்ச் பண்ணால் அவங்களோட ஓன் டோக்கன் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். BWB ஒரு சில டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறோம், நம்ம பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரியும் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரியும். ஸோ இதெல்லாம் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் அதில் பாயிண்ட்ஸ் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து இதில் ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அதையும் நான் ஒரு ஷோ பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக அது வந்து நம்ம வந்து இதுலேயே மெனக்கட்டு இந்த ஏர்டாப் சைன் செஞ்சு கிட்டத்தட்ட 3020 பாயிண்ட்ஸ் நான் ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இவங்க அலோகேட் பண்ணிட்ட இந்த கோயின் வந்து கன்வெர்ட் பண்ணி 736 BWB டோக்கன் அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு அந்த 3020 பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 4க்கு 1 வித்தியாச அடிப்படையில் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு அட்டன் பண்ண இந்த ஏர்டாப் ஆல்ரெடி இதுக்கு முன்னால் அட்டன் பண்ண ஆட்கள் இருந்தே கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தனியாக ரிசீவ் ஆகும். இப்போ நான் லான்ச் பேடுன்றது இப்போ என்ன ஒரு வாய்ப்புண்டா, இப்போ இந்த BWB இந்த ஏர்ட்ராப் வந்து அட்டன் பண்ணாத ஆட்கள், அதாவது இந்த ஏர்ட்ராப் நம்ம பாயிண்ட்ஸ் அந்த ஷாப்பிங் மூலமாக பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணாமல் அந்த ஆட்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து இந்த லான்ச் பேடை அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லான்ச் பேடை வந்து நம்ம அட்டன் பண்ணுற அந்த சான்ஸை மிஸ் பண்ண ஆட்கள் இந்த நீங்கள் அட்டன் பண்ணி இதில் நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுதான் நீ ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அண்ட் இந்த லான்ச் பேட் ஒரு சில குரூப்ஸில் கொஞ்சம் தவறாக சொல்லியிருக்காங்க. ஏன்டா அந்த அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு லான்ச் பேட் அட்டன் பண்ணலை. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி அந்த லான்ச் பேட் அட்டன் பண்ணினேன். ஸோ அதனால் இந்த லான்ச் பேட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை தான் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க மெயினாக போவோம். அண்டு இது இல்லாமல் இந்த பிக்கர் பேட் கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் டெலிகிராம் குரூப்புக்கு போகும். ஸோ அங்கே போய் நம்ம லிங்க் இருக்கும், கண்டிப்பாக அதை டவுன்லோட் பண்ணி அது இல்லாமல் அந்த ரெஃபர் கூட அட்டன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்டா அதில் தான் உங்களுக்கு இந்த கெஸுன்ற ரிவார்டு வரும். அதாவது இந்த கெஸு ரிவார்டுன்னு சொல்கிறேன்டா, இந்த ரிவார்டு வந்து உங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஸ்வாப் பண்ணும்போது நீங்கள் இன்னொரு ஃபண்டை வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு இந்த அவங்களுக்கு அந்த ரிவார்டு தான் உங்களுக்கு ஃபீஸாக போகும். மாதிரி உங்களோட வந்து ஓன் USDTயோ இல்லாட்டி நீங்கள் எந்த டோக்கன் வித்ட்ரா பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஃபீஸாக போகாது. ஸோ கண்டிப்பாக நம்ம ரெஃபரில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஃபண்டிங் டார்கெட்ன்றது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறேன். இதில் கிளிக் பண்ணால் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இந்த லான்ச் பேடை வந்து 2 வகையாக கொடுக்குறாங்க. சரியா, இப்போ அந்த லான்ச் பேடை வந்து ப்ரொஜெக்ட் நேம் பிட்கேவல் டோக்கன் இதெல்லாம் ஓகே. ஸோ இது வாங்க நெட்வொர்க் வந்து 3 வகையான நெட்வொர்க்கில் அவங்க மல்டி சேனல் எத்திரியும் சொல்லலாம். அண்ட் பேஸ் நெட்வொர்க்கில் அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதில் கண்ட்ராக்ட் அட்ரஸ்லாம் கீழே இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், அதை நம்ம அதுக்கு பார்ப்போம். அண்டு வந்து கிரிப்டோ சப்ஸ்கிரிப்ஷன் கரன்சி வந்து USDC பேஸ் நெட்வொர்க்கில் கண்டிப்பாக வந்து USDC இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போ லான்ச் பேட் வந்து லான்ச் பேட் டீட்டெயிலில் பார்த்தா அண்டு நாளைக்கு தான் இந்த வீடியோ பார்க்குறேன். கண்டிப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேணாம். 100% ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆகாது. கண்டிப்பாக அதுக்கான ரிட்டர்ன் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிட வேணாம் உங்களுக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு 100% ப்ராஃபிட் இருக்குது. அண்டு இதில் அவங்க வந்து 2 வகையாக அந்த ஒயிட் லிஸ்ட்டை லான்ச் பேட் பிரிக்கிறாங்க. அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து இவங்க வந்து
ஜூன் மாதம் தான் வந்து டோக்கன் வந்து லான்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தா தெரியும் நமக்கு ஜூன் டிவின்றது. ஸோ அது என்ன மாதிரி ஜூன் தான் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க வந்து லிஸ்டிங்க்கு முன்னுக்கு வந்து தான் அவங்களுக்கு டோக்கன் க்ளைம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீ அப்படியே ஷேர் பண்ணி பார்ப்போம். இப்போ வாங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுற பார்ப்போம். இதில் ஏர்னிங் சென்டர் தானே, இந்த இது கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் வந்து இப்போ நம்ம வந்து வாலெட்டில் வந்து யூஎஸ்டிசி பேஸ் நெட்வொர்க்கில், அதாவது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் ஆல் மெயின்நெட்ன்றது தானே, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேஸ் நெட்வொர்க்னு கடைசியில் இருக்க தொங்கல் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் நெட் கிளிக் பண்ணிக்கணும். இதில் நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து யூஎஸ்டிசி அவங்க கேட்குறது யூஎஸ்டிசி, இந்த யூஎஸ்டிசி பண்ணவங்க அவங்களோட அசட்டில் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வச்சு இல்லாத ஆட்கள் கண்டிப்பாக யூஎஸ்டிசியை ஷேர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நார்மலாக அவங்கள்ட்ட இதில் ஃபண்ட் இருந்துச்சு, நீங்கள் நார்மலாக இதில் வந்து ட்ரேடை கொடுத்து அண்டு ஷாப்பில் போய்ட்டு இப்போ உங்களோட என்ன ஃபண்ட் இருக்கோ சொல்லனால வந்து நீங்கள் வேறு எங்கேயும் கன்வெர்ட் பண்ணிடலாது. பட் வேறு நெட்வொர்க்லேருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பிஎன்பியில் இருந்துச்சுன்னா, பிஎன்பி சேனல் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிஎன்பி சேனலில் உங்களோட என்ன ஃபண்ட் இருக்கோ அந்த ஃபண்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பேஸ் நெட்வொர்க் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபண்ட் என்ன தேவை, யூஎஸ்டிசி நமக்கு தேவை. ஸோ யூஎஸ்டிசியை கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃபண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கூட ஸ்வாப்பிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாப் ஆயிரும். இப்போ உங்களுக்கு யூஎஸ்டிசி பேஸ் நெட்வொர்க்கில் விட்ரா பண்ணணும். அப்போ உங்களோட இதில் ஃபண்ட் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு இதில் ஃபண்டில் நீங்கள் எப்படி விட்ரா பண்ணணும்னு பார்த்தா, இப்போ நார்மலாக வந்து நான் வந்து இப்போ சர்ச் பண்ணி பார்த்ததில் பைனான்ஸில் பார்த்தோம்னா நம்ம வந்து விட்ரோல் ஆப்ஷன் தெரியும் உங்களுக்கு. அதில் யூஎஸ்டிசி மேலே சர்ச் பேரை கிளிக் பண்ணி அதில் மேலே இருக்கும் சென்ட் கிரிப்டோ நெட்வொர்க் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இது வந்து நெட்வொர்க் வந்து இப்போக்கி சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பேஸ் நெட்வொர்க், இந்த நெட்வொர்க்கை நம்ம வந்து விட்ரா பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நாளைக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள். அப்படி சஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் நான் சொல்கிற எக்ஸ்சேஞ்சில் ஒரு நாள் ட்ரஸ்டபிளான எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அது எந்த எக்ஸ்சேஞ்சாக பைபிட் செக் பண்ணி பார்த்தா பைபிட்லேயே வந்து அந்த பேஸ் நெட்வொர்க் யூஎஸ்டிசி இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெட்வொர்க் செக் பண்ணி பார்த்தா இதில் பேஸ் நெட்வொர்க் இதில் இது இல்லை. ஸோ நம்ம வந்து பிங்கெக்ஸ் இல்லை, நான் வந்து கீழே இப்போ நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே கண்டிப்பாக டெலிகிராம் போகும், அதில் பிங்கெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அது நீங்கள் நார்மலி சைன் அப் பண்ணுற மாதிரி தான். நம்ம நார்மலாக எக்ஸ்சேஞ்ச் எப்படி சைன் அப் பண்ணுவோம் அப்படி சைன் அப் பண்ணுற மாதிரி தான். ஸோ அங்கே அப்படி சைன் அப் பண்ணிவிட்டு கேவிசி நமக்கு முக்கியம் கிடையாது. நீங்கள் ஃபண்டை இங்கே கொண்டு வரலாம், அது பிரச்சனை எதுவும் கிடையாது. இங்கே நீங்கள் ஃபண்டை கொண்டு வந்துட்டீங்கன்னா அதில் விட்ரோனை கிளிக் பண்ணிவிட்டு கிரிப்டோ கரன்சியில் போய்ட்டு மேலே யூஎஸ்டிசி சர்ச் பண்ணுங்கள், யூஎஸ்டிசி சர்ச் பண்ணுங்கள். இதில் ஆன் செயினை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் எந்த யூஎஸ்டிசி அட்ரஸ்னால் நீங்கள் வந்து ஸோ பைனான்ஸில் அந்த விட்ரோல் ஆப்ஷன் அந்த சஸ்பெண்ட் ஆப்ஷன் எடுத்துட்டாங்க, நீங்கள் அங்கே டேரெக்டாக அங்கேருந்து விட்ரோ பண்ணலாம். ஒருவேளை சஸ்பெண்ட் எடுக்காட்டி நான் உங்களுக்கு தான் நமக்கு தான் இஷ்யூ. என்ன ரீசன் என்னென்னா நாளைக்கு தான் அது துவங்குது, அதாவது தான் லான்ச் பேட் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் இது நம்ம பேஸ் நெட்வொர்க்கில் விட்டுருக்கோம். யூஎஸ்டிசி கிளிக் பண்ணி இந்த ரிசீவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே யூஎஸ்டிசி நம்மளோட அட்ரஸ் வரும், அதாவது பேஸ் நெட்வொர்க் ரிசீவ் அட்ரஸ் வரும். அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி நெட்வொர்க்கை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே சஸ்பெண்ட் இல்லை, பார்த்தா தெரியும் நமக்கு பேஸ் நெட்வொர்க் இங்கே ஒரு சஸ்பென்ஸும் இல்லை. ஸோ இங்கே இந்த பேஸ் நெட்வொர்க் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ ஃபண்டை கொண்டு வரணும் அந்த ஃபண்டை கொடுத்துட்டு மினிமம் வந்து 10 யூஎஸ்டிசி குறையாமல் இருக்குன்னு போட்டிருக்காங்க. விட்ரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 நிமிஷத்தில் நமக்கு இதில் பேஸ் யூஎஸ்டிசியாக கொஞ்சம் ரிசீவ் ஆகிரும். சரியா? அண்டு ரிசீவ் ஆன பிறகு நமக்கு இன்னும் யூஎஸ்டிசியில் ரிசீவ் ஆகிரும். ஒரு சில நேரங்களில் நமக்கு எத்திரியும் தேவைப்படலாம். ஆனால் நான் லாஸ்ட் ஆர்டர் பண்ணது எத்திரியும் தேவைப்படல, எத்திரியும் தேவைப்படாதான் நினைக்கிறேன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தானே எத்திரியும் தேவைப்படல. ஸோ நீங்கள் யூஎஸ்டிசியே கொண்டு வாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் 10 இப்போ நீங்கள் அங்கே இங்கே பிங்கெக்ஸில் கொண்டு வரீங்க தானே, என்ன கொண்டு வரீங்க நீங்கள் யூஎஸ்டிடி கொண்டு வரீங்க. அண்ட் இந்த யூஎஸ்டிசி நம்ம எத்திரியும் ஒரு 10 யூஎஸ்டிக்கு ஒருத்தான எத்திரியும் வாங்க. ஓகேவா? 10ல் ஒரு 5 யூஎஸ்டியோ ஒரு 5 யூஎஸ்டி ஒருத்தான எத்திரியும் வாங்க. விட்ரோ கிளிக் பண்ணிவிட்டு கிரிப்டோ கரன்சியை கிளிக் பண்ணிவிட்டு ETH செட் பண்ணுங்கள். இங்கே செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆன் செயினை கொடுங்க. இதில் வந்து நெட்வொர்க் வந்து பேஸ் நெட்வொர்க் கொடுங்க. ஆனால் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். பார்த்தீங்கன்னா 0.0002 எத்திரியம் தான். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். ஸோ பயப்படவே தேவையில்லை. நமக்கு வந்து பேஸ் நெட்வொர்க் யூஎஸ்டிசி விட்ரா பண்ணும்போது $1 வந்து ஃபீஸாக வெட்டுறாங்க. ஆனால் இது நீங்கள் எத்திரியம் இங்கே கொண்டு வரும்போது நமக்கு இங்கே வந்து ஃபீஸ் சரியாக குறைவு. ஸோ இது இங்கே எத்திரியம் கொஞ்சம் கொண்டு வரலாம் நீங்கள். அண்டு ஒரு 10 யூஎஸ்டிஎம் பொறுத்தான எத்திரியம் இல்லை 5 யூஎஸ்டிஎம் பொறுத்தான எத்திரியம் கொண்டு வந்தால் நமக்கு ஈஸி. நம்ம வந்து சில நேரங்களில் ஃபீஸ் வந்து வெட்டுறதுக்கு ஒரு சரியான நேரத்தில் நமக்கு ஃபீஸ் தேவைப்படி அந்த இடத்துல நம்ம மெனக்கெட்டு இருக்கணும். ஸோ நம்ம 10 யூஎஸ்டி எத்திரியம் கொண்டு வந்தால் நமக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் மேலே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபண்டை இங்கே கொண்டு வந்தாச்சு. இதில் எந்த டவுட்னா நமக்கு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் நம்மளோட
ஸோ நம்மளோட சேட்டிங் டெலிகிராமில் லிங்க் கொடுத்துருமா கிளிக் பண்ணி நம்ம டேரெக்டாக மெசேஜ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து ஹோமில் போயிட்டு ஏர்னிங் சென்டர் போவோம். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதை வச்சு லான்ச் பேட் இருக்குது. இது இவங்க வந்து 2 வகையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட் லிஸ்ட் லான்ச் ரவுண்டு உண்டு, இதாவது பப்ளிக் ரவுண்டு உண்டு. இப்போ நம்ம வந்து இந்த ஒயிட் லிஸ்ட் ரவுண்டு என்னென்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே வர மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோயின் வந்து $1 $1 இங்கேயும் $1 தான். நான் ஒரு குரூப்பில் கேட்டேன், ஒருத்தர் சொல்கிறாரு $1 இங்கேயும் கொடுப்பான், இங்கேயும் $1.5 அப்படி கொடுப்பான். அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா அவன் 1.5 போட்டிருப்பானே, அவன் வந்து ரெண்டையுமே $1 தான் கொடுக்குறான். ஸோ கண்டிப்பாக இது வந்து இதுக்கு நான் அட்டன் பண்ணதுலேயும் அப்படி எனக்கு கிடச்சிது. ஸோ இது வந்து ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஒரு கோயின் வந்து $1 தான் ரெண்டுலேயும் கொடுப்பான். இதுக்கும் என்ன வித்தியாசம்டா, இந்த ஒயிட் லிஸ்ட் ரவுண்ட் இருக்குது தானே, அது வந்து கிட்டத்தட்ட பழைய யூஸர்னால் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நல்ல கண்டினியூஸாக நல்ல ட்ரேடிங் பண்ணும் உள்ளார்கள் அப்படியான ஆட்களை சூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கிடையாது. அது ஒரு ரேண்டமாக செலக்ட் பண்ணி கொடுப்பான். கிட்டத்தட்ட ஒரு 150 பேர், ஒரு 130 பேர் அப்படி ரேண்டமாக செலக்ட் பண்ணி கொடுப்பான் இவங்களுக்கு. அப்போ இந்த ஒயிட் லிஸ்ட் ரவுண்ட் கிடைச்சாக்கள் அதிர்ஷ்டம் தான். இப்போ நியூஸஸ்ன்னு நமக்கு பயப்படுது. நியூஸஸ்னா உங்களுக்கு இது கிடைக்காட்டியும் நமக்கு இது கிடைக்கும், இதை அட்டன் பண்ணுவோம். அதாவது பப்ளிக் ரவுண்ட் நம்ம அட்டன் பண்ணுவோம். அது கண்டிப்பாக அதுலேயும் 100% ப்ராஃபிட் பயப்பட தேவையில்லை. இது வந்து எல்லாரும் கிடைக்காது. இது வந்து இப்போ நானும் யூஸ் பண்ணுற 3-4 மாதம் யூஸ் பண்ணி தான் இருக்கேன். அப்போ எனக்கும் இதில் கிடைக்குமான்னு சாத்தியம் இல்லை. ஏன்டா ரீசன் அவன் ரேண்டமாக செலக்ட் பண்ணுவான். பழைய யூசர்ஸை ஒரு 150 பேருக்கு செலக்ட் பண்ணுவான். அவங்க கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இப்போ வந்து நாட் எலிஜிபிள் தான் இருக்குது. நாளைக்கே தெரியும் நம்ம எலிஜிபிள் இல்லையாண்டு. இப்போ இது வந்து அவங்க வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் மேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் $100 தான் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒருத்தங்க இப்போ உங்களுக்கு எலிஜிபிள் கிடைச்சிருச்சுன்னா ஒரு ஆள் வந்து $100 இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ $1 படி கிட்டத்தட்ட 1000 கோயின் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அவங்க $100 அவங்க இன்வெஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து இந்த லான்ச் பேட் வரும்போது ரிட்டர்ன் வந்து 1000 டோக்கனும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இதில் ஒரு பெனிஃபிட். பப்ளிக் ரவுண்டு என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க பாப்போம். இதில் அதோட என்ன பெனிஃபிட்னா, இப்போ அதாவது ஒரு 150 பேர் கிடைச்சாக்கள் அவங்க அட்டன் பண்ணிக்கலாம். மீதி பேலன்ஸை வந்து இந்த பப்ளிக் ரவுண்டில் எடுப்போம். இது நியூ யூசர்ஸ் தான் அப்படி தான். பழைய யூசர்ஸும் அந்த ஒயிட் லிஸ்ட் ரவுண்ட் கிடைக்காத ஆட்களுக்கு இதை அட்டன் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் என்ன பிரச்சனை, இதுலேயும் அப்படி இதில் வந்து மேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஆள் வந்து $500 இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் கேட்பீங்க அதோட இது லக்குண்டு, அப்படிலாம் கிடையாது. $500 இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே தான் ஒரு இது ஒன்று இருக்குது. என்ன வச்சுருக்காண்டா, இதில் ஆட்களும் ஜாயின் பண்ண நீங்கள் $500 இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இப்போ $500 இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு 5000 கோயின் கிடைக்கும். அப்போ 5000 கோயின் கிடைக்கின்றா உடனே 5000 கோயின் அலோகேட்டன்றதில் விழுந்துடும். அதுக்கு இப்போ என்ன செய்யணும்டா, ஒவ்வொருத்தரும் ஜாயின் பண்ண இந்த பப்ளிக் ரவுண்டு ஒவ்வொரு ஆளுக்கு ஜாயின் பண்ண நமக்கு இந்த கோயின் வந்து கொஞ்சம் மைனஸ் ஆகும், ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ குறைஞ்சி கடைசி நேரத்தில் லான்ச் பண்ணுறவங்க 5000 கோயின் தான், கடைசி ஒரு 1000 கோயின் தான் அப்போ மிஞ்சி ஒரு ஆளுக்கு $500 இன்வெஸ்ட் பண்ணால். ஆனால் பயப்படுத்த வேலை 1000 கோயின் 1000 கோயின்ஸுக்கு மிஞ்சா நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு $500 இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு கடைசி ஒரு 600-800 கோயின்ஸ் தான் அப்படி தான் வரும். இப்போ அப்படி வந்துச்சுன்னா அப்படி அவங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது அந்த டைம் அவங்களுக்கு உதாரணத்துக்கு 600 கோயின்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு. ஆனால் அவங்களுக்கு $500 சப்ஸ்கிரைப் ஆகிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனை இல்லை. அந்த லான்ச் பேட் அந்த டைம் வரும்போது அவங்க வந்து உங்களோட எவ்வளோ அந்த கோயின் வந்து உங்களுக்கு அலோகேட்டில் இருக்குதோ அதுக்குரிய ஃபண்டை அவங்க எடுத்துகிட்டு மீதி பேலன்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, நம்ம வாலெட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ அதுக்கு பிறகு தான் அந்த லான்ச் பேட் வந்து அந்த டோக்கன் கிளைம் ஆகும், நம்ம வந்து விட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம டெலிகிராம் குரூப்பில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன், எந்த இடத்த விட்ரா பண்ணுறது, எப்படி விட்ரா பண்ணுறதுண்டு. ஸோ அது இல்லாமல் நான் வந்து 2 எக்ஸ்சேஞ்ச் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒன்று வந்து பிங் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச், அடுத்து இவங்களோட பிட்கே வாலெட் இருக்குது தானே, இவங்களோட வாலெட் லிங்கும், அடுத்து இவங்களோட ஓன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அந்த லிங்க்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் அந்த லிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக கேஎஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கொள்ளுங்க. இவங்களோட ஓன் எக்ஸ்சேஞ்ச் லிங்கு. ஸோ அதை நான் கீழே ஷேர் பண்ணுறேன். ஏன்டா அது வந்து இப்போ அவங்களுக்கு நான் ரீசன் சொல்லுவேன், என்ன ரீசனுக்காண்டு கண்டிப்பாக அதையும் நம்ம சைன் அப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இவங்களுடைய ஓன் எக்ஸ்சேஞ்சையும். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க வந்து லிஸ்டிங் ஜூன் மாதம் தான் லிஸ்டிங் என்றும், டோக்கன் கிளைம் வந்து லிஸ்ட் ஆகிற முன்னுக்கு 4 hours முன்னுக்கு டோக்கன் கிளைம் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னுக்கு நம்மளோட அந்த டோக்கன் அளவு டைம் நினைக்கிறேன், டோக்கன் கிடைக்கும் அளவு டைம் ஃபண்ட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவான். அப்படி ஃபண்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அவன் எந்த இஷ்யூவும் கிடையாது. கரெக்டாக 100% உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும்ன்றது கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. ஏன்டா எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு கூட ப்ராஃபிட் தான் கண்டிப்பாக வரும் லான்ச் பேட். அதனால் இவங்களோட ஓன் நேட்டிவ் டோக்கன் வேறு. ஸோ யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். எந்த ஒரு டவுட்னாலும் கண்டிப்பாக வந்து நம்ம டெலிகிராமில் கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாம் ஒரு சில ஏட்டா அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.